بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم من همزه ونفخه ونفثه بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما وقال عليه الصلاة والسلام فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أعوذ بالله من الشيطان الرجيم ولقد خلقنا الإنسان ونعلم ما توسوس به نفسه ونحن أقرب إليه من حبل الوريد إذ يتلقى المتلقيان عن اليمين وعن الشمال قعيد ما يلفظ من قول إلا لديه رقيب عتيد وجاءت سكرة الموت بالحق ذلك ما كنت منه تحيد ونفخ في الصور ذلك يوم الوعيد وجاءت كل نفس معها سائق وشهيد لقد كنت في غفلة من هذا فكشفنا عنك غطاءك فبصرك اليوم حديد وقال تعالى في موضع آخر أعوذ بالله من الشيطان الرجيم فرح المخلفون بمقعدهم خلاف رسول الله وكرهوا أن يجاهدوا بأموالهم وأنفسهم في سبيل الله فقالوا لا تنفروا في الحر قل نار جهنم أشد حرا لو كانوا يفقهون فليضحكوا قليلا وليبكوا كثيرا جزاء بما كانوا يكسبون கணியத்துக்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹின் அடியார்களே, எனதருமை இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, இப்போது ஓதி காட்டப்பட்ட வசனம் தௌபாவினுடைய 81வது 82வது வசனம். இந்த வசனங்கள் இறக்கப்பட்ட நேரம் எப்படிப்பட்ட நேரம் என்று சொன்னால், அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தபூக் போருக்காக தயாராகி கொண்டிருந்த அந்த நேரம். தபூக் போருக்காக கிளம்பி அவர்கள் தபூக் போருக்காக சென்று விட்டார்கள். இந்த தபூக் போரானது கடுமையான வெயில் காலத்தில், சுட்டரிக்கும் வெயில் கொளுத்திக் கொண்டிருக்கிறது. அந்த நேரத்திலே இந்த தபூக் போர் நடைபெற்றது. கடுமையான வெயில், விளைச்சல்கள் எல்லாம் அறுவடை செய்வதற்கு தயாராகி கொண்டிருக்கிற அந்த நேரம். அந்த நேரத்திலே இந்த தபூக் போர் நிகழ்ந்தது. எனவே நயவஞ்சகர்களுக்கு, முனாஃபிகீன்களுக்கு இந்த போரில் போவது, இந்த போரில் கலந்து கொள்வது சிரமமாக இருந்தது. அந்த நயவஞ்சகர்கள் அவர்களும் செல்லவில்லை, போருக்கு அவர்களும் கிளம்பவில்லை. கிளம்பி செல்பவர்கள் யாராவது அவர்களை கண்டால் அவர்களிடத்திலே சொல்லுவார்கள், இந்த வெயிலிலே இவ்வளவு வெப்பமாக இருக்கிறது, ஏன் போருக்கெல்லாம் செல்கிறீர்கள்? உங்களுடைய உடம்பை பார்த்துக் கொள்ளுங்கள், போருக்கெல்லாம் சென்றுவிட வேண்டாம் என்று செல்பவர்களையும் தடுத்து கொண்டிருந்தார்கள்.
அந்த நேரத்திலே அல்லாஹு தஆலா இந்த வசனத்தை இறக்கி சொன்னால், அவர்கள் சொல்லுகிறார்கள், லா தன்ஃபிரு ஃபில் ஹர், போருக்கு இந்த வெயில் வெளியே செல்லாதீர்கள் என்று தடுக்கிறார்கள். அல்லாஹு தஆலா நயவஞ்சகர்களுக்கு அவர்களை கண்டித்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல சொன்னான். என்ன சொன்னான்? குல் நாரு ஜஹன்னம அஷத்து ஹர்ரா, வெப்பத்தில் வெளியே செல்ல வேண்டாம் என்று தடுக்கிறார்கள். அவர்களிடத்திலே நபியை நீங்கள் சொல்லுங்கள், குல் நாரு ஜஹன்னம அஷத்து ஹர்ரா, ஜஹன்னமுடைய அந்த நெருப்பு, அந்த வெப்பம் இதைவிட பன்மடங்கு அதிகமாக இருந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லுங்கள் என்று அவர்களை எச்சரித்தான். கண்ணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளை, அதை சொல்லிவிட்டு அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான், ஃபல்யத்ஹகு கலீலா வல்யபகு கஸீரா. இப்படி அல்லாஹ்வுடைய பாதையில், மார்க்கத்தின் பாதையில் அவர்கள் செய்ய வேண்டிய கடமைகளை நடைமுறைப்படுத்தாமல் அதை புறக்கணிக்கிறார்களே, இவர்கள் அதிகமாக அழ வேண்டுமே தவிர இவர்களுக்கு சிரித்துக் கொண்டிருப்பதற்கு எந்த விதமான முகாந்திரமும் கிடையாது என்று அல்லாஹு தஆலா இந்த வசனங்களில் சொல்லி காண்பிக்கிறார். கண்ணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளே, முஃமினானவன் எந்த ஒரு சூழ்நிலையிலும் அல்லாஹுவை வணங்குவதை கைவிட மாட்டான். அல்லாஹுக்கு கட்டுப்படுவதை அவன் தன்னுடைய வாழ்க்கையில் விட்டுவிடவே மாட்டான். முஃமினானவன், ஒரு முஃமினான மனிதர் அல்லாஹுவை வணங்குகிற, அல்லாஹுக்கு கட்டுப்படுகிற விஷயத்தில் எந்த விதமான சூழ்நிலைகளாக இருந்தாலும், எந்த காலமாக இருந்தாலும், எந்த சமயமாக இருந்தாலும் அவர்கள் அதில் உறுதியாக இருப்பார்கள். அவர்களை எந்த ஒரு கால சூழ்நிலையோ சந்தர்ப்பமோ அவர்களை அதிலிருந்து தடுத்து விடாது. அப்படிப்பட்டவர்கள் தான் முஃமின். அல்லாஹு தஆலா தனது உறுதியான முழுமையான நாட்டத்தின்படி அடிப்படையாகவே வருடத்தின் 12 மாதங்களை பல காலங்களாக மாற்றி மாற்றி கொண்டு வருகின்றார். வருடத்தில் 4 விதமான காலங்களை நாம் காணுகிறோம். 12 மாதங்கள் அப்படியே கடந்து செல்கின்றன. அதிலே 4 விதமான காலங்களை, 4 விதமான சூழ்நிலைகளை, தட்பவெப்ப நிலைகளை நாம் காண்கிறோம். வசந்த காலம் என்று வருகிறது, அதே போல மழைக்காலம், வெயில் காலம், குளிர்காலம், இப்படி 4 விதமான காலங்களை அல்லாஹு தஆலா நமக்கு முன்னால் கொண்டு வருகின்றார். ஒவ்வொரு காலத்திலும் ஒரு மாற்றங்கள் நடைபெறுகின்றன. அதாவது வசந்த காலம் ஏற்பட்டு விட்டால் மரங்களுடைய இலைகள் எல்லாம் உதிர்ந்து விழுந்து விடுகின்றன. எதுவுமே இல்லாமல் அந்த மரங்கள் அப்படியே எந்த விதமான இலைகளும் இல்லாமல் உதிர்ந்து விடுகின்றன. அதே போல மழைக்காலம் வந்தால் அதற்கு அப்படியே மாற்றமாக அது பசுமையாக, பூமியில் முழுக்க பச்சை பசேல் என்ற ஒரு காட்சி நமக்கு தருகிறது. மழைக்காலம் இப்படியாக நிலை உருவாக்குகிறது. வெயில் காலம் வந்தால் எங்கு பார்த்தாலும் ஒரே வெப்பம், சூடு. எங்கு பார்த்தாலும் மனிதர்கள் அந்த வெப்பத்தை தாங்க முடியாமல் வியர்வையில் அப்படியே குளித்து விடுகிறார்கள். அதே போல குளிர்காலம் என்று வருகிறது. அந்த நேரத்திலே தாங்க முடியாத அளவிற்கு குளிர், நம்முடைய இரத்த நாளங்கள் எல்லாம் சுருங்கிவிடக்கூடிய அளவிற்கு, இரத்தங்கள் எல்லாம் உறைந்து விடுமோ என்று பயப்படக்கூடிய அளவிற்கு குளிரும் இந்த உலகத்திலே நிலவுகிறது. இப்படி எந்த விதமான ஒரு கால சூழ்நிலையிலும் மாற்றம் ஏற்படுகிறது. ஆனால் முஃமினுடைய வாழ்க்கையில் அவனுடைய வணக்க வழிபாடுகளில் இந்த கால சூழ்நிலையின் காரணமாக எந்த விதமான மாற்றமும் ஏற்படாது. அது அவனை தடுத்தும் விடாது. முஃமின் எல்லா நேரங்களிலும் அல்லாஹுவை வணங்குவதில் உறுதியாக இருந்து கொண்டிருப்பான். அப்படிப்பட்டவன் தான் முஃமின். கண்ணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த கால சூழ்நிலைகளிலேயே, இந்த 4 விதமான காலங்களில் மனிதர்களுக்கு அல்லது மற்ற ஜீவராசிகளுக்கு அவர்களுடைய பொறுமையை சோதிக்கக்கூடிய அளவிற்கு உள்ள ஒரு காலம் என்று சொன்னால் வெயில் காலம்தான். வெயில் அடிக்கக்கூடிய
அந்த காலம், வெப்பமான அந்த காலம், பொறுமையை இழந்து விடுகிறார்கள். பொறுமையை சோதிக்கக்கூடிய ஒரு காலமாக அந்த காலம் இருந்து கொண்டிருக்கிறது. இப்போது நாம் கடந்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டம் வெப்பமான சூழல். வெளியில் சென்றால் வானம் வெப்பத்தை அப்படியே மழை போல பொழிந்து கொண்டிருக்கிறது போலும் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு எங்கு பார்த்தாலும் ஒரே வெப்பம், எங்கு பார்த்தாலும் சூடு. இந்த காலம் நம்மை பொறுமையை சோதிக்கிறது. நம்முடைய பொறுமையை அது சோதித்துக் கொண்டிருக்கிறது. ஒரு உலுக்கி வைக்கிறது நம்மை. அப்படிப்பட்ட கடுமையான ஒரு காலம்தான் இந்த வெயில் காலம். கண்ணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளே, வெப்பத்தை பற்றி இஸ்லாமிய மார்க்கம் என்ன சொல்லுகிறது? இந்த வெயில் காலம், வெயில் காலத்தில் ஏற்படுகிற அந்த சூடு, அதை பற்றி இஸ்லாமிய மார்க்கம் என்ன சொல்லுகிறது? அறிவியல், நவீன அறிவியல் அறிஞர்கள் அவர்கள் சொல்லுகிறார்கள், அவர்கள் ஒரு விளக்கத்தை சொல்லுகிறார்கள். என்ன விளக்கம் சொல்லுகிறார்கள்? சூரியன் பூமத்திய ரேகைக்கு பக்கத்தில் வருகிற போது, நடுவே வருகிற போது வெப்பம் அதிகமாகிறது. அறிவியலை பொறுத்த வரைக்கும் அது காரண காரியங்களை கொண்டதாக இருந்து கொண்டிருக்கிறது. ஒரு காரணத்தை வைத்து, ஒரு விஷயத்தை வைத்து இதனால் தான் ஏற்படுகிறது என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். வெளிப்படையான காரணிகள், அவர்கள் அதை கொண்டு விளக்கம் தருகிறார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளே, இது போல உலகத்தில் ஏற்படக்கூடிய மாற்றத்திற்கு மார்க்கமும் ஒரு விளக்கத்தை சொல்லுகிறது. ஆனால் அந்த விளக்கம் எப்படிப்பட்டதாக இருந்து கொண்டிருக்கிறது? மார்க்கம் சொல்லக்கூடிய விளக்கமானது, கண்ணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளே, மறைவான விஷயத்தை அடிப்படையாக கொண்டு சொல்லுகிறது. இரண்டிலும் முரண்பாடு கிடையாது. கண்ணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளே, இதை மார்க்கம் சொல்லக்கூடிய அந்த காரணிகளை நாம் எப்படி விளங்க வேண்டும் என்று சொன்னால், அறிவால் விளங்கக்கூடாது. மறைவான விஷயத்தை கொண்டு மார்க்கம் சொல்லுகிற போது அதில் முரண்பாடை காணக்கூடாது. நாம் கண்களால் காணுகிறோம், இப்படி வெயில் காலம், சூரியன் மூலமாகத்தான் நமக்கு வெப்பம் அடிக்கிறது, வெப்பம் ஏற்படுகிறது. ஆனால் எப்படி அது மார்க்கம் இப்படி சொல்லுகிறது என்று சிந்தனை செய்து அதை என்ன செய்யக்கூடாது? அறிவால் சிந்திக்க கூடாது. வெயில் காலத்தை பொறுத்த வரைக்கும் மார்க்கம் என்ன சொல்லுகிறது? அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், இஷ்தகத்தின் நாரு இலா ரப்பிஹா ஃபகாலத் யா ரப்பி அகல பஅதி பஅதா ஃபஅதின லஹா பினஃபஸைன் நஃபஸுன் ஃபிஷ் ஷிதாஇ வ நஃபஸுன் ஃபிஸ் ஸைஃபி فذلك أشد ما تجدون من الحر وأشد ما تجدون من الزمهرير. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், ஜஹன்னம் இருக்கிறதே, அந்த ஜஹன்னம், நரகம் அல்லாஹ்விடத்திலே முறையிட்டது. அல்லாஹ் தஆலா அதை படைத்த பிறகு அல்லாஹ்விடத்திலே அது முறையிடுகிறது, அல்லாஹ்வே, என்னுடைய ரப்பே, என்னுடைய ஒரு பகுதி இன்னொரு பகுதியை தின்று கொண்டிருக்கிறது, என்னுடைய வெப்பத்தை என்னாலே தாங்க முடியவில்லை என்று முறையிட்ட போது அல்லாஹ் தஆலா சொன்னான், அப்படியா? அப்படி என்றால் நீ 2 தடவை உன்னுடைய மூச்சை இழுத்து விட்டுக்கொள். அதாவது ஒரு முறை நீ மூச்சை விடு, இன்னொரு முறை மூச்சை இழுத்துக்கொள் என்று அல்லாஹ் தஆலா சொன்னான். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், சொல்லிவிட்டு சொல்லுகிறார்கள், நீங்கள் உலகத்தில் உணர்கிறீர்களே வெப்பம், வெயில் காலத்திலே, அது ஜஹன்னம் விடக்கூடிய மூச்சு காற்று. நீங்கள் குளிர்காலத்திலே குளிரை உணர்கிறீர்களே, அது ஜஹன்னம் மூச்சை இழுக்கக்கூடிய அந்த நிலையை தான் நீங்கள் உணர்கிறீர்கள் என்று சொல்லி அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். திரும்பவும் சொல்லுகிறோம், கண்ணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளே, இதை நம்முடைய அறிவால் நாம் சிந்திக்க கூடாது. இன்றைக்கு சிலர் ஒவ்வொரு விஷயத்தையும் அறிவால் அணுக வேண்டும் என்று நினைத்து ஹதீஸில் வரக்கூடிய இப்படிப்பட்ட மறைவான விஷயங்களை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிற போது, எனக்கு அறிவில் படவில்லை, அறிவுக்கு எனக்கு எட்டவில்லை, எனவே இது கிடையாது, இது தஈஃபானது
இது சரியான செய்தி கிடையாது, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படியாக சொல்ல மாட்டார்கள் என்று பல காரணங்களை சொல்லி அதை மறுக்கக்கூடிய காட்சியை நாம் பார்க்கிறோம். எச்சரிக்கை, எச்சரிக்கை! இப்படிப்பட்ட சிந்தனையானது நம்மை சில நேரங்களில் இஸ்லாமிய மார்க்கத்தை விட்டும் நம்மை வெளியேற்றிவிடும். கண்ணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளே, மறைவான விஷயத்தின் அடிப்படையில் சொல்லப்படுகிற விஷயங்களை அறிவியல் ரீதியாக நாம் சோதிக்க கூடாது, அப்படி சோதிக்கப்படவும் மாட்டாது. கண்ணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்போ உலகத்தில் ஏற்படுகிற வெப்பமானது ஜஹன்னத்தோடு தொடர்புடையதாக இருந்து கொண்டிருக்கிறது, நரகத்தோடு தொடர்புடையதாக இருந்து கொண்டிருக்கிறது. இன்னொரு ஹதீஸில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், பாருங்கள், இதஷ்தத்தல் ஹர்ரு ஃபஅப்ரிது பிஸ்ஸலாத் ஃபஇன்ன ஷித்தத்தல் ஹர்ரி மின் ஃபைஹி ஜஹன்னம. வெப்பம் அதிகமாக இருந்தால், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், வெப்பம் அதிகமாக இருந்தால் நீங்கள் வெப்பம் குறைந்த பிறகு தொழுகையை நிறைவேற்றுங்கள், கொஞ்சம் தொழுகையை தாமதியுங்கள், கடுமையான வெப்பத்தில் நீங்கள் தொழ வேண்டாம். வெப்பத்தின் கடுமை என்பது எதிலிருந்து வருகிறது என்று சொன்னால், ஜஹன்னத்தின் மூச்சு காற்றின் காரணமாகத்தான் அது ஏற்படுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கிறார்கள். எனவே வெயில் காலத்தை உலகம் எப்படி பார்த்தாலும் சரி, உலகம் எப்படி எந்த சிந்தனையில் அவர்கள் அதை நோக்கினாலும் சரி, நாம் இந்த வெயில் காலத்தை எப்படி காண வேண்டும், எப்படி அணுக வேண்டும் என்று சொன்னால், கண்ணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு முஃமினுக்கும் ஜஹன்னத்தின் நெருப்பை நினைவூட்டக்கூடிய ஒரு காலம்தான் இந்த வெப்ப காலம், வெயிற்காலம். கண்ணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளே, இதை நாம் கடந்து கொண்டே நமக்கு ஜஹன்னம் என்ற அந்த நரகம் நினைவுக்கு முன் வர வேண்டும், நம்முடைய சிந்தனைக்கு வர வேண்டும், நாம் அதை எண்ணி பார்க்க வேண்டும். கண்ணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்திலே சூரியன் மூலமாக நமக்கு வெப்பம் கிடைக்கிறது. சூரியன் பல கோடிக்கணக்கான கிலோமீட்டர் தூரத்திலே இருந்து கொண்டும் கூட நம்முடைய நிலை இந்த அளவுக்கு மோசமாக இருக்கிறது. வெப்பம் நம்மால் தாங்க முடியவில்லை, வெப்பத்தை நம்மால் அதிக அளவில் உணர்கிறோம். கண்ணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளே, நாளைக்கு மறுமையில் அந்த ஜஹன்னம் என்ற நரகத்தில் நாம் வீசப்பட்டோமே ஆனால் நம்முடைய நிலை என்னவாகும்? சிந்தித்து பார்க்க வேண்டும், யோசனை செய்து பார்க்க வேண்டும். அப்படி யோசிக்கிற போது நம்முடைய உடலிலே ஒரு சிலிர்ப்பு ஏற்பட வேண்டும். எந்த அளவுக்கு கடுமையானது இந்த ஜஹன்னம். வெப்பத்தின் உச்ச நிலை என்று சொன்னால் எது? உலகத்திலே நெருப்பு. கண்ணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளே, நெருப்பை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், உங்களிடத்திலே நீங்கள் பயன்படுத்துகிறீர்களே நெருப்பு, இந்த நெருப்பு எப்படிப்பட்டது தெரியுமா? ஜஹன்னம் என்ற அந்த நரகத்தினுடைய நெருப்பினுடைய 70 மடங்குகளில் ஒரு மடங்குதான். அந்த ஜஹன்னம் என்ற நெருப்பை 70 மடங்காக பிரித்தால் அதிலே ஒரு பங்கு தான் உங்களிடத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. எந்த அளவுக்கு கடுமையாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள் பாருங்கள். நாம் இதை என்றைக்கு சிந்தித்து பார்த்திருக்கிறோம்? நாம் தனிமையிலே உட்கார்ந்து ஜஹன்னம் என்ற அந்த நரகத்தினுடைய நெருப்பை பற்றி சிந்தித்ததுண்டா? அல்லாஹு தஆலா நாடியவர்களை தவிர. கண்ணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளே, 69 மடங்கு மிக உச்ச நிலையை அடைந்த நெருப்பு. எதனுடைய நெருப்பு? ஜஹன்னம் என்ற அந்த நரகத்தினுடைய நெருப்பு. இந்த நெருப்பிலேயே, நம்முடைய உலகத்திலே நாம் பயன்படுத்துகிற நெருப்பிலேயே ஒரு பொருளை போட்டால் அது எப்படியெல்லாம் உருமாறி சிதைந்து சின்ன பின்னமாக்கப்படுகிறது. இந்த நெருப்பிலே நம்முடைய உடலை போட்டால், சதையும் எலும்புமாக இருக்கக்கூடிய நம்முடைய உடம்பை போட்டால் எந்த அளவுக்கு சின்ன பின்னமாக்கப்படுகிறது, இதையும் நாம் உணர வேண்டும். ஆனால்
69 மடங்கு இந்த உலகத்தினுடைய நெருப்பை விட அதிகமான வெப்பத்தை கொண்ட, சூட்டை கொண்ட அந்த நரகத்தினுடைய நெருப்பை நாம் அஞ்ச வேண்டாமா? நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த சிந்தனையை ஒவ்வொரு வருடமும் இந்த வெப்ப காலம், வெயிற்காலம் நமக்கு உணர்த்து கொண்டிருக்கிறது. அதை நாம் உணர கடமைப்பட்டிருக்கிறோம். முன் சென்ற நல்லோர்களில் கணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு என்ற சஹாபி அவர்கள் ஒரு வழியில் சென்று கொண்டிருக்கிறார்கள். அந்த வழியிலே ஒரு கொல்லர் பட்டறை இருக்கிறது. கொல்லர் பட்டறை, ஒரு பட்டறை இருக்கிறது. அந்த பட்டறையிலே அந்த மனிதர் கொல்லர் ஒரு இரும்பை படுக்க காய்ச்சி கொண்டிருக்கிறார். அந்த இரும்பு நன்கு காய்ந்து நெருப்பிலே சிகப்பு நிறத்திலே மாறிவிட்டது. அதை பார்த்து அழுகிறார்கள். யார்? அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சஹாபி அழுகிறார்கள், கண்ணீர் விட்டு அழுகிறார்கள். ஏன் இதை பார்த்து அழுகிறீர்கள் என்று கேட்டபோது அவர்கள் சொன்னார்கள், கண்ணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளே, என்ன சொன்னார்கள் தெரியுமா? உலகத்திலே இருக்கிற இந்த நெருப்பு, இது இரும்பையே மிருதுவாக ஆக்கிவிடுகிறது. இரும்பையே நன்கு காய்ச்சப்பட்டு அதை உடைத்து விடும் அளவுக்கு மிருதுவாக்கி விடுகிறது. கடினமான பொருள் இரும்பு. மற்ற உலகங்களை எல்லாம் அது உருக்கி விடுகிறது. நம்முடைய உடம்பை இந்த உலகத்தினுடைய நெருப்பை விட 69 மடங்கு வெப்பம் அதிகமான அந்த நெருப்பிலே போடப்பட்டால் நாம் எப்படி தாங்குவோம்? எப்படி அதை நம்மால் தாங்க முடியும்? நம்முடைய உடல் என்ன நிலைமைக்கு ஆளாகும் என்று சிந்தித்து அவர்கள் அந்த இடத்திலே அழுதார்கள் என்ற செய்தியை நாம் காண முடிகிறது. கண்ணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளே, அதே போல முன் சென்ற நல்லோர்களில் ஒரு அறிஞர் அவர்களை பற்றி எழுதுகிறார்கள். அவர்கள் ஒரு நேரத்தில் குளிக்கிற போது வெந்நீரை உடம்பிலே ஊற்றுகிறார்கள், சுடு தண்ணீரிலே குளிக்கிறார்கள். அப்படி குளிக்கிற போது அவர்கள் ஊற்றியவுடன் திடீரென்று அழ ஆரம்பித்து விட்டார்கள். ஏன் அழுகிறீர்கள் என்று கேட்டதற்கு அவர்கள் சொன்னார்கள், நான் குளிக்கிற போது இந்த வெந்நீரை என்னுடைய உடம்பில் ஊற்றினேன். ஊற்றிய உடனே எனக்கு அல்லாஹு தஆலா ஜஹன்னம் வாசிகளை பற்றி, நரகவாசிகளை பற்றி சொல்லக்கூடிய அந்த வசனம் எனக்கு ஞாபகம் வந்து விட்டது. அப்படி என்ன அல்லாஹு தஆலா அந்த வசனத்திலே சொல்லுகின்றான்? அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான், யுஸப்பு மின் ஃபௌகி ரூஸிஹிமுல் ஹமீம் யுஸ்ஹரு பிஹி மா ஃபீ புத்தூனிஹிம் வல் ஜுலூத். அக்னியை போல், நெருப்பை போல் கொதித்து கொண்டிருக்கும் தண்ணீர் அவர்களுடைய தலைகளின் மீது ஊற்றப்படும். இந்த உலகத்தில் இருக்கிற இந்த வெந்நீரே இவ்வளவு சூடாக இருக்கிறது. அல்லாஹு தஆலா நரகவாசிகளுடைய அவர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய வேதனையை பற்றி சொல்லுகின்றான். தலையிலே ஊற்றப்படும் கடுமை நெருப்பை போன்ற தண்ணீர். அந்த தண்ணீர் கொதித்து கொண்டிருக்கும், அதுவே நெருப்பு போன்று இருக்கும். அப்படிப்பட்ட தண்ணீர் தலையில் ஊற்றப்படும். இதை சொல்லிவிட்டு அல்லாஹு தஆலா அடுத்ததாக சொல்லுகின்றான், அதன் மூலமாக அவர்களுடைய வயிற்றினுள் இருக்கும் குடல்களும் தோள்களும் அதனால் உருக்கப்படும், மேலே ஊற்றப்படும். இந்த உலகத்திலே மேலே தண்ணீரை கடுமையான சூட்டோடு வெப்பத்தோடு நாம் ஊற்றினோமையானால் வெறுமனே தோல் மாத்திரம்தான் அதை சுருக்கிவிடும். ஆனால் நரகத்தினுடைய அந்த தண்ணீர், சூடான தண்ணீர், அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான், அவர்களுடைய தோல் மாத்திரமல்ல, அவர்களுடைய வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த குடல்களும் அது உருகி ஓடிவிடும் என்று சொல்லுகின்றான். எந்த அளவுக்கு கடுமையான வசனத்தை அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான். நரகத்தினுடைய வெப்பத்தை அல்லாஹு தஆலா இந்த வசனத்திலே வெளிப்படுத்துகின்றான். அது மாத்திரமில்லாமல் அடுத்த வசனத்தில் சொல்லுகின்றான், இந்த வேதனைக்கு மேல் இன்னொரு வேதனையும் அவர்களுக்கு உண்டு, இரும்பு சம்பட்டிகளால் அவர்கள் அடிக்கப்படுவார்கள் என்று சொல்லி நரகவாசிகளுக்கு செலுத்தப்படக்கூடிய, அவர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய அந்த வேதனையை பற்றி சொல்லி காண்பிக்கிறான். கண்ணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த வெயில் காலமானது
நமக்கு நரகத்தை பற்றிய பயத்தை நினைவூட்ட வேண்டும். நரகம் என்ற அந்த நெருப்பினுடைய வெப்பத்தை உணர வைக்க வேண்டும், நாம் உணர வேண்டும். வெயிலிலே சற்று நடந்து பார்த்தால் எந்த அளவுக்கு நம்மால் தாங்க முடியாத அளவுக்கு சூடு, சிறிது நேரத்திலே மயக்கம் அடித்து கீழே விழக்கூடிய அளவுக்கு நிலைமை மோசமாகிறது. நம்முடைய உடலிலே இருக்கக்கூடிய தண்ணீர் சத்தெல்லாம் உறிஞ்சி எடுக்கப்படுகிறது. இப்படிப்பட்ட இந்த வெயிலை நாம் பாடமாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். எதற்கான பாடம்? ஜஹன்னம் என்ற அந்த நரகத்தினுடைய கடுமையை, அதனுடைய கோரத்தை விளங்கி அதை பயப்படக்கூடிய ஒரு நிலையை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா நமக்கு அதைத்தான் சொல்லுகின்றான். இந்த நரகத்தை பார்த்து நீங்கள் பயப்பட வேண்டும். பயப்படுவது மாத்திரமல்ல, அதிலிருந்து தன்னையும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், தன்னுடைய குடும்பத்தவர்களையும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். யா அய்யுஹல்லதீன ஆமனூ கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா வகூதுஹா அன்-நாஸ் வல் ஹிஜாரா. ஈமான் கொண்ட மக்களே, கூ அன்ஃபுஸக்கும், உங்களையும் நீங்கள் நரகத்தை விட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்கள். வ அஹ்லீக்கும் நாரா, உங்களுடைய குடும்பத்தவர்களையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி என்னென்ன வழிகள் எல்லாம் நரகத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கான வழிகளாக இருக்கின்றனவோ அனைத்தையும் நம்மை அல்லாஹ் தஆலா கடைபிடிக்க சொல்லுகின்றான். எப்படிப்பட்ட நரகம்? அந்த நரகத்தினுடைய நெருப்பினுடைய எரிபொருள் எது தெரியுமா? அன்னாசு வல் ஹிஜாரா, மக்களும் மனிதர்களும் கற்களும் தான் அதற்குரிய எரிபொருளாக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த நரகமும் சாதாரண ஒரு மலக்குகளிடத்திலே கொடுக்கப்படவில்லை. அந்த நரகத்தினுடைய காவலாளி இருக்கிறார்களே மாலிக் அவர்கள், மாலிக் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிரிப்பையே மறந்து விட்டார்கள். நரகம் படைக்கப்பட்ட நாளிலிருந்து சிரிப்பதையும் மறந்து விட்டார்கள். அவர்கள் மிக கடுமையானவர்கள். யார் மீதும் அல்லாஹுடைய அந்த கட்டளை வராமல் அவர்கள் எந்த விதமான இரக்கமும் காட்ட மாட்டார்கள். அல்லாஹு தஆலா எதை சொல்லுகிறானோ, எதை கட்டளையாக இடுகிறானோ, யாரை தூக்கி நரகத்தில் போட வேண்டும் என்று சொல்லுகிறானோ அவர்களை போடுவார்கள், அந்த காரியத்தை செய்வார்கள். யாரை நரகத்திலிருந்து வெளியேற்றுங்கள் என்று சொல்லுகிறானோ அப்போது வெளியேற்றுவார்கள். அவர்களுக்கு எந்த விதமான யாருடைய வேதனையும் பார்த்து, யாருக்கும் கொடுக்கப்படுகிற நரகத்தினுடைய வேதனையை பார்த்து, அவர்களுடைய கதறல்களை பார்த்து எந்த விதமான இரக்கமும் அவர்களுக்கு வரவே வராது என்று சொல்லி அல்லாஹு தஆலா நரகத்தை பற்றி நமக்கு சொல்லுகின்றான். கண்ணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளே, வெயில் காலமானது நமக்கு இப்படிப்பட்ட பாடத்தை கற்பிக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த பாடங்களை நாம் உள்வாங்கி அதை புரிந்து அதை உள்ளத்தால் உணர்ந்து அல்லாஹ்விடத்திலே நரக நெருப்பை விட்டு பாதுகாக்க நாம் துஆ செய்ய வேண்டும். அதே நேரத்தில் அதற்கான பல வழிகளை இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிறது. ஜஹன்னம் என்ற அந்த நரகத்திலிருந்து விடுபடுவதற்கான பல வழிகளை நமக்கு சொல்லுகிறது. பல 100 வழிகளை நமக்கு சொல்லித் தருகிறது. பலவிதமான செயல்பாடுகளை, அமல்களை நமக்கு சொல்லித் தருகிறது. இன்னும் அதை பற்றிய விஷயங்களை வரக்கூடிய வாரங்களில் இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம். அல்லாஹு தஆலா எதை கேட்டோமோ, எதை நாம் சொன்னோமோ அதை நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுத்தி அல்லாஹுடைய திருப்தியை பெற்று இந்த உலகத்திலிருந்து பிரியக்கூடிய நன்மக்களாக அல்லாஹு தஆலா அனைவரையும் ஆக்கியருவானாக என்று கேட்டுக்கொண்டு எனது இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். பாரக்கல்லாஹு லனா வ லக்கும் ஃபில் குர்ஆனில் அதீம் ونفعنا وإياكم بما فيه من الآيات والذكر الحكيم إنه تعالى جواد كريم ملك بر رؤوف رحيم رب حليم.